ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. நம்ம சாமுண்டீஸ்வரி மேலே பழிய போட்டு எப்படியாவது அந்த குழிக்குள்ளே இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டிங்களாம் அவங்க ஆளை விட்டு பேச விடுறாங்க. அப்போது நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் சொன்னதை தான் திரும்பி திரும்பி சொல்கிறேன். இந்த சாமி சிலை காணாமல் போனதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தமும் கிடையவே கிடையாது. நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பழங்காலத்தில் சாமி சிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒருத்தவங்களை குழிக்குள்ளே இறக்குனாங்கன்னா அதையே இப்போ ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. ஒரு நாள் டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்கல்ல, நீங்கள் ஏன் எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, என் மேலே பழி போடுறதுலே குறியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே ஊர் தலைவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, பிரச்சனைன்னு வந்துட்டா அதுக்கான முடிவை நம்ம தான் எடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களை ஊரை விட்டே ஒதுக்க வச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி செம்ம கடுப்பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டி சொல்கிறாங்க, என் மருமக இந்த மாதிரி தப்பெல்லாம் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டா, என் மருமகளுக்கு இந்த தண்டனை கொடுக்காதீங்க, எனக்கு வேணா கொடுங்க, நான் வேணா குழிக்குள்ளே இறங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி பாட்டியை புரிஞ்சுப்பாங்கன்னு பார்த்தா இன்னும் பாட்டி மேலே கோவமாக தான் இருக்காங்க. அப்போ நம்ம பரமேஸ்வரி பாட்டி சொல்கிறாங்க, என் மருமகளுக்காக நான் குழிக்குள்ளே இறங்குறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஊர் தலைவர்களும் சொல்கிறாங்க, சரிம்மா, நீங்கள் ரொம்ப சொல்கிறனால நீங்களே குழிக்குள்ளே இறங்குங்க. அந்த சாமி சிலை கிடச்சி நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை. அப்படி இல்லை ஒன்று கிடக்கும் ஒன்று ஆச்சுன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது எல்லாத்துக்குமே ஓகே சொல்லிட்டு பரமேஸ்வரி பாட்டி ரெடியாக இருக்காங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி பரமேஸ்வரி பாட்டி கிட்ட வந்து பேசுகிறாங்க, ஏ கிழவி, எல்லாமே ஒன்னால தான் நடந்துச்சு. இப்போ என்ன என்னை காப்பாற்றுற மாதிரி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா? நீ மட்டும் என் வீட்டுக்கு வராமல் இருந்திருந்தனா இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. நீ தான் வந்து இந்த கோயில் திருவிழா அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்த. நீ மட்டும் எங்கள் வீட்டு வாசப்படியே மிதிக்காமல் இருந்திருந்தனா நாங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்திருப்போம். இப்போ பாரு, ஒன்னா என் குடும்ப நிம்மதியும் போச்சு, என்னோட மானம் மரியாதை எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக திட்டுறாங்க. இதை கேட்டுட்டு ராஜராஜனுக்கு சமக்கமும் வருது சாமுண்டீஸ்வரி மேலே. என்ன சாமுண்டீஸ்வரி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எங்கள் அம்மா இப்போ கூட உன்னை காப்பாற்றணும்னு தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம், நல்லா காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. நம்மளை இந்த பிரச்சனையில் மாட்டி விட்டதே இவங்க தான். நம்ம பாட்டுக்கு தானே வீட்டில் இருந்தோம், தேவையில்லாமல் கும்பாபிஷேகம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எல்லாரோட நிம்மதியும் கெடுத்துட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ராஜராஜன் பரமேஸ்வரி பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா, உங்களுக்கு தான் சாமுண்டீஸ்வரியை பற்றி தெரியும்ல, அவள் இப்படி தான் படப்படன்னு பேசுவா, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்கம்மா, எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கிட்ட காத்தி சொல்கிறாங்க, பாட்டி, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, ஒரு நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நான் எப்படியாவது அந்த சிலையை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து குரலெல்லாம் மாற்றி சந்திரகலா மாதிரி முத்துவேல் கிட்ட பேசியிருப்பாங்க. அப்போது முத்துவேல் வந்து சந்திரகலா தான் பேசுகிறாங்கன்னு நினச்சி அந்த சிலை இருக்கிற இடத்த சொல்லிடுவாங்க. அதனால நம்ம ரேவதி கார்த்திக்கு கால் பண்ணி இது மாதிரி முத்துவேல் சிவனாண்டி இவங்க 2 பேரும் தான் அந்த சிலையை எடுத்து வச்சிருக்காங்க, எப்படியாவது போய் வாங்கிட்டு வந்து நம்ம அம்மாவையும் பாட்டியையும் காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இது கேட்டால் நம்ம கார்த்தியும் விறுவிறுன்னு ஓடி போகிறாங்க. அங்கே போனால் நம்ம முத்துவேல் சிவனாண்டி இவங்க 2 பேருமே அந்த சிலையை ஒரு போலீஸ் கிட்ட கொடுத்து வேற காரில் போக சொல்லிடுறாங்க. இதையும் நம்ம கார்த்தி மயில் இவங்க 2 பேருமே தூரத்துலேருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது நம்ம கார்த்தி வந்து மயில் கிட்ட சொல்கிறாங்க, என்னது இது, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்த ரெட் கலர் கார் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட மயில் வந்து சொல்கிறாங்க, ஒரு வேளை அவங்க வந்து வேற காரில் மாறி போயிருப்பாங்கப்பா, எப்படியாவது நம்ம அவங்கள போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணியே போய்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே காளியம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சித்தி, நம்ம நினச்ச பிளான் சக்ஸஸ், அந்த பரமேஸ்வரியை காப்பாற்றுறதுக்கு யாராலேயும் முடியாது, அவன் அந்த குழிக்குள்ளேயே கடந்து சாக வேண்டியதுதான், அந்த சிலையை நாடு கடத்தியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட காளியம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மகனே, இவ்வளோ நாள் நீ பண்ண வேலையில் இது தாண்டா சிறந்த வேலை, நீ சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் பிளான் பண்ண, எல்லாமே நமக்கு எதிராக தான் இவ்வளோ நாளாக போயிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ மட்டும்தான் சாமுண்டீஸ்வரிக்கு எதிராக போய்கிட்டு இருக்கு, இது அப்படியே விடக்கூடாது, எப்படியாவது இந்த சிலை மேட்டரில் சாமுண்டீஸ்வரி குடும்பத்தை நம்ம சின்ன பின்னமாக்கணும், அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரியோட குடும்பத்தை இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சிவனாண்டி சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக சித்தி, எவ்வளோ நாள் நம்மளை ஓட விட்டுருப்பா, இப்போ பாருங்கள் யாராவது நம்மளை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் எல்லாரும் முறையும் தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்கா. அந்த காத்தினாலலாம் இந்த சிலையை கண்டுபிடிக்கவே முடியாது, அந்த சிலை எங்கே இருக்குன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம காத்தி மயில் இவங்க 2 பேருமே போயிட்டு எப்படியாவது அந்த சிலையை கண்டுபிடிச்சி கொண்டு வந்துருவாங்க. அது கொஞ்சம் சீக்கிரம் நடந்தால் நல்லா இருக்கும், எவ்வளோ நாள் தான் இந்த சிலை மேட்டரை வச்சு இப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்கன்னு தான் தெரியல, சீக்கிரமாக இதை கொஞ்சம் முடிவுக்கு கொண்டு வந்தால் சூப்பராகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி சந்திராவும் தான் உடந்தையாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம காத்தி மயில் 2 பேருமே சாமுண்டீஸ்வரி கிட்ட ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாம் எப்போ நடக்குமோ, நம்ம பாட்டி என்னதான் நல்லது செஞ்சாலும் சாமுண்டீஸ்வரிக்கு அது கொஞ்சம் கூட கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் சந்திரகலாவுக்கு ஒரு பயம் வந்துடுது, எங்கே இந்த கிளவி குழிக்குள்ளே இறங்கி சாமுண்டீஸ்வரி மனசில் இடம் பிடிச்சிருமோ, இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா, உன்னை எல்லாருமே பிளான் பண்ணி எப்படி ஏமாற்ற பார்க்குறாங்க பற்றியா, உன்னை எப்படியாவது அவங்க பக்கம் இழுக்கணும் தான் இந்த கிளவி இந்த மாதிரி நாடகம்லாம் ஆடிட்டு
இருக்கு, நீ எதையுமே நம்பிட்டு இருக்காத, அது கிளவி அந்த குழிக்குள்ளேயே போய் சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் சொன்னலக்கா, நீ எதுக்காக இந்த கோயிலுக்கெல்லாம் வர, வேணாம் நான் அப்போவே தடுத்தேன், நீ வராமல் இருந்திருந்தனா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, நீ தான் சரி மாமா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், இப்போ பாரு என்ன நடக்குதுன்னு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சித்தி, நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்ன ரேவதி நடக்கிறதெல்லாம் பார்த்தல, எவ்வளோ பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு, இதனால் எங்கள் அக்காவுக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவா, நான் இப்போவும் சொல்கிறேன், இதனால் எங்கள் அக்காவுக்கு பிரச்சனை வந்துச்சு, நீ யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சந்திரா வந்து நல்ல மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கா, அதை நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து நம்பாமல் இருக்காங்க. ஆனால் நம்ம பாட்டி வந்து பாவம் சாமுண்டீஸ்வரிக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பாட்டியை சாமுண்டீஸ்வரி புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் என்னைக்கு மாறுமோ தெரியல, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.